அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அவங்களுக்கான ஃபேஸ் 3 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுதுன்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த 138 பேருடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் ஃபாரன்சிக் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் இன் த தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் 2019 அன்று தேர்வு நடந்தது. இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் 72 வேக்கண்ட்டில் 65 வேக்கன்சி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ரிமைனிங் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 வேக்கன்சி இருக்குது. அதாவது பயாலஜி குரூப்பில் 5 வேக்கன்சியும் ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி குரூப்பில் 2 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த 3ஆம் கட்ட கலந்தாய்வு இந்த 7 வேக்கண்ட்டுக்காக தான் நடக்குது. சரிங்களா? இப்போ அந்த முதல் 2 கட்ட கலந்தாய்வில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இல்லாத காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ் 3 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துகிறாங்க. 1:20 என்ற ரேஷியோவில் இப்போ 7 போஸ்ட்டுக்கு 140, இப்போ 138 பேரை கூப்பிட்ருக்காங்க. அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் தான் கீழே இருக்குது. சரிங்களா? இதற்கான பிடிஎஃபோட டேரக்ட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? கீழே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் பிடிஎஃப் வேணும்னால டெலகிராம் குரூப்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அந்த 138 கேண்டிடேட்ஸ்க்கான ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் தான் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கான்னு இதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேட் இதை மறந்துடக்கூடாது. அதாவது 3/12/2021 இ சேவா சென்டர்ஸ் ரன் பை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் அவங்க நடத்துகிற இ சேவா சென்டர்ஸில் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணிடணும். சரிங்களா? வேறு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்களே படித்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். The admission of the above candidates to the certificate verification is purely provisional subject to the decision of the commission and subject to the outcome of final orders to be passed by the Honorable High Court of Judicature at Madras. அதை ஏதாவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதோடைய ஃபைனல், அதாவது இறுதி தீர்ப்புக்கும் இந்த சரிபார்ப்பு பொருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் ஏதாவது நெகட்டிவாக தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வேளை கொடுத்தால் இந்த ப்ராசஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம நெகட்டிவாலாம் திங்க் பண்ண வேணாம், எதுவும் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது கொடுத்துருக்காங்க. இதற்கான டேரக்ட் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 138 பேருக்கான ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அவங்க அப்டேட் பண்ணோன்னே கொடுக்குறோன்னு சொன்னோம், அவங்கள அப்டேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த தேர்வு எழுதியவர்கள் உங்களுடைய இந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 138 பேருக்கும் ஜாப் கிடைக்காது, நம்ம அதில் 7 போஸ்ட்டு தான். சரிங்களா? அது பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ.